முதல் சண்டைக்கு பின் நான் தான் வனஜாவிடம் முதலில் சமரசமானேன், சரண்டர் ஆனேன் என்று கூட சொல்லலாம். அவளின் நிரந்தர அருகாமையும் அன்பும் எனக்கு எப்போதும் தேவை என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டேன். சிறிய மனஸ்தாபத்திற்கு பின் மனைவியுடன் சிநேகமாகிற நிமிஷத்தின் இனிமையே இனிமை, சுகமே சுகம். முதல் சண்டைக்கு பின் என் மனைவி வனஜாவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தாள். அவளில் எல்லாமே எனக்கு முன்பின் பார்த்திராத அற்புதங்களாக தெரிந்தன. எனக்கு கல்யாணமான முதல் வருடம் மகன் நிக்கில் பிறந்துவிட்டான். இருப்பினும் நானும் என் மனைவி வனஜாவும் குறுக்கீடுகள் இல்லாத சுதந்திரத்தில் தனிக்குடித்தன போதையில்தான் திளைத்திருந்தோம். எங்கள் மனதில் ஆசை காற்று குறையாமல் வீசிக்கொண்டிருந்தது. எங்கள் மனவெளியில் மோகமேகங்கள் நகர்ந்தன. பல இரவுகளில் மின்னல் மின்னி இடி முழங்கி லேசாக ஆரம்பித்த மோகமழை நேரம் ஆக ஆக வேகமாக பெய்து நடு இரவுக்கு பிறகு நிக்கில் தூக்கம் கலைந்து அழுத பிறகுதான் நின்றது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்கள். ஆனால் எங்கள் விஷயத்தில் முதல் 5 வருடங்கள் ஆசையும் மோகமும் கரை புரண்டுதான் ஓடின. வனஜா எனக்கு அழுக்கவே இல்லை, அதுவும் உடம்பை வருடும் மெல்லிய பெங்களூர் குளிரில். எனக்கு வனஜாவின் கதகதப்பும் அணைப்பும் தினமும் தேவையாக இருந்தது. தாம்பத்திய வாழ்க்கையின் அமைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. சில நாட்களில் நிக்கிலின் குறுக்கீடுகள், சில நாட்கள் வனஜாவுக்கு விருப்பம் இல்லாமை, சில தினங்கள் அவளுக்கு களைப்பு, மாதத்தின் சில இயற்கையான விலக்கல்கள், நடுவில் சில நாட்கள் உறவினர்களின் தங்கல்கள். இப்படியாக முன்னும் பின்னுமாக வேற்றுமைகளோடும் ஒற்றுமைகளோடும் நாட்களும் மாதங்களும் வருடங்களும் வேகமாக ஓடின. நிக்கில் 4 வயது பையனாகிவிட்ட போது லாவண்யா பிறந்தாள். அதன் பிறகு மகனை பள்ளிக்கூடம் அனுப்புவதும் மகளை கவனித்துக் கொள்வதும் தான் வனஜாவின் தினசரி வாழ்க்கையாகிவிட்டது. இந்த சூழலில் என்றைக்காவது ஒரு நாள் வேலைக்காரி வராவிட்டால் எரிகிற நெருப்பில் மேலும் எண்ணெய் விட்டது போலாகிவிடும். அந்த மாதிரி சமயங்களில் வனஜாவை பார்த்தால் என் மனைவி போல இருக்க மாட்டாள், ஒரு ஆயா போல தெரிவாள். இந்த லட்சணத்தில் குழந்தைகள் உடம்புக்கு ஏதாவது வந்துவிட்டால் இன்னும் மோசம். போதும்டா சாமி என்று எங்கேயாவது ஓடிப்போகலாம் போலிருக்கும். 2 குழந்தைகளுடன் சம்சார சாகரம் மூச்சு திணற வைத்தது. வனஜாவின் அழகும் இளமையும் வற்றி வடிந்துவிட்டிருந்தது. 5 வருடங்களில் இல்லற வாழ்க்கை செக்குமாட்டு வாழ்க்கையாக இயந்திரத்தன்மை அடைந்திருந்தது. அதனால் பாலுறவு வாழ்விலும் புதுமைகள் இல்லை, ஆச்சரியங்கள் இல்லை, பரபரப்பு இல்லை, அற்புத பாவனைகளும் இல்லை. காதல் போதைகள் கலைந்து போயிருந்தன. ஆனால் பாலுணர்வு கிளர்ச்சி என்கிற சுக உணர்வு என்னுள் வற்றி போயிருக்கவில்லை. வனஜாவிடம் எனக்கு அந்த கிளர்ச்சி பற்றி கொள்ளவில்லை. ஆரம்ப காலங்களில் வனஜாவின் புடவையின் ஸ்பரிசத்திலேயே கற்பூரம் போல் பற்றி எரிந்த உணர்வு இப்போது அப்படியெல்லாம் பற்றி கொள்வதில்லை. மாறாக ஆபீஸிலோ வேறு இடத்திலோ இளமையாக தெரிகிற பெண்களை பார்த்தால் மனம் உடனே செயல்பட்டது. உலகத்தில் எத்தனை அழகழகான பெண்கள், அவர்களுக்குத்தான் எத்தனை கவர்ச்சியான உடம்புகள். இத்தனை காலம் வனஜாவை தவிர வேறு பெண்களை விரும்பி உணர்வு வயப்பட்டு கவனித்து பார்த்ததில்லை. ஆனால் இப்போதெல்லாம் வனஜாவை தவிர பிற பெண்கள் அனைவரையும் உற்சாகத்துடன் கவனிக்கலானேன். என் ஆபீஸிலேயே கல்யாணமான பெண்கள் எவ்வளவு நளினமாக அலங்கரித்து வருகிறார்கள், எத்தனை விதமான நறுமணங்களில் மணக்கிறார்கள், தினமும் எவ்வளவு புதியதாகவே பரிமளிக்கிறார்கள். என் வனஜா மட்டும் ஏன் இவ்வளவு பழசாகிவிட்டாள்? ஏன் தன்னை வயோதிகத்துக்கு தயாராக்கிக் கொள்கிறாள்? மற்ற பெண்கள் மிகவும் புதியதாக தெரிய வனஜா மிக பழையதாக தெரிய ஆரம்பித்தாள். நாட்கள் செல்ல செல்ல வனஜாவின் வேர்வையும் ஆயா மாதிரியான அழுக்கு தோற்றமும் எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. சமைக்க வேண்டியது, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டியது, துணிகள் துவைக்க வேண்டியது, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது, அவர்களுக்கு ஓயாமல் பாடம் சொல்லிக் கொடுப்பது, இரவு அவர்களை பக்கத்தில் போட்டுக்கொண்டு அவளும் குரட்டை விட்டு தூங்க வேண்டியது. புருஷனை பற்றிய அக்கறையே கிடையாது. அவனுக்கும் நம்மை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்ற கரிசனமே கிடையாது. அவள் பாட்டுக்கு அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள், நான் பாட்டுக்கு நானும் தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும். வேறு ஒன்றும் வேண்டாம். வனஜாவுக்கு வேண்டாமாக இருக்கலாம், எனக்குமா வேண்டாம்? எனக்கு வேண்டும், தினசரி வேண்டும், வியர்வை நெடி இல்லாமல் விதவிதமாக வேண்டும். ஆனால் வனஜாவுக்கு எந்த விதத்திலும் வேண்டாமாகவே இருந்தது. ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் ஈடுபாடே இல்லாத ஒரு சம்மதம், கணவன் என்கிற கடனுக்கு முஸ்தீபுகள் இல்லாத ஒரு அவசர முயங்கல். நான் எரிச்சலடைந்தால் கல்யாணமாகி இத்தனை வருஷமாகிவிட்டது, 2 குழந்தைகள் வேறு, இன்னுமா இத்தனை ஆசை என்று சொல்லி என்னை பதிலுக்கு கடுப்படிப்பாள். 2 குழந்தைகளுக்கு அப்பாவானால் என்ன? அவளுக்கு நான் புருஷன்தானே, அதுவும் 31 வயதேயான புருஷன். ஆனால் நான் எத்தனை விளக்கி வாதாடினாலும் வனஜாவின் மனோநிலையை மாற்றவே முடியவில்லை. 2 குழந்தைகளின் அம்மாவாக மட்டும் வேர்வையோடும் பழையதாகிப் போன உடம்போடும் ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருந்தாள். வேறு வழி தெரியாத அப்பாவியாய் அவளை அணுகிக் கொண்டிருந்த நானும் மனத்தால் சிறிது சிறிதாக வனஜாவிடமிருந்து விலக ஆரம்பித்தேன். வீட்டிற்கு தாமதமாக செல்லத் தொடங்கினேன். ஆபீஸ் நண்பர்களுடன் சேர்ந்து பெங்களூர் பப்பலில் முதலில் பீர் குடிக்க ஆரம்பித்து பிறகு மதுவும் அருந்த ஆரம்பித்தேன்.
தினமும் ஆபீஸ் விட்டதும் நண்பன் மகேஷுடன் சேர்ந்து சஹார்கள் நகர் ட்ராய்ட் கார்டனில் அங்கேயே புதிதாக பாய்லர்களில் தயாரிக்கப்படும் விதமான மதுக்களை ஆசையுடன் ருசித்தேன். சிகரெட்டும் புகைக்க ஆரம்பித்தேன். புகையை உறிஞ்சுவதில் ஒரு சுகமான இதம் கிடைத்தது. இரவில் எத்தனை இம்சையாக இருந்தாலும் வனஜாவை அணுகக்கூடாது என்று என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன். அவளாக என்றைக்காவது என்னை அணுகுகிறாளாவென்று காத்திருந்து பார்த்தேன். மகும் நல்ல வேளை ஆளை விட்டான் என்ற நிம்மதியில் தூங்கித்தான் எல்லாம் இரவுகளையும் கழித்தாள். அப்போதுதான் அந்த இரவில் ஒரு நாள் முதல் முறையாக எனக்குள் அந்த எண்ணம் வந்தது. வேறொரு பெண்ணை அணுகி பார்த்தால் என்ன, மற்றொரு புதிய பெண்ணின் உடம்பை நாடினால் என்ன, தேங்கி முடங்கி போன என் உணர்வுகளையும் புதுப்பித்துக் கொண்டால் என்ன? மங்கலான வெளிச்சத்தில் சற்று தள்ளி உருக்களித்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்த வனஜாவையே பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் வித்தியாசமான திசையில் சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தது. என் ஆபீஸ் பெண்களை முதல் முறையாக தப்பான பார்வையுடன் பார்த்தேன். அவர்களின் உடல் அமைப்புகளை ரகசியமாக கவனித்தேன். வலிய போய் தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். என் மனைவியிடம் இல்லாத ஒரு வாசனை அவர்களிடம் இருந்தது. என் கல்யாண விஷயத்தில் நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டதாக நினைத்தேன். இன்னும் நல்ல பெண்ணாக பார்த்து பண்ணியிருக்கலாம். வேலைக்கு போகிறவளையே பார்த்திருக்கலாம். அவர்களிடம் காதல் உணர்வு கூட சற்று அதிகம்தான் என்று தோன்றியது. வனஜாவிடம் காதல் உணர்வு கடுகளவு கூட கிடையாது. அவளுடைய கண்களில் எப்போதும் ஒருவிதமான அலுப்பும் களைப்பும் தான் படிந்திருக்கும். ஷீ இஸ் நாட் அட் ஆல் ரொமான்டிக். களைத்து போகாத பெண் முகங்களை தேடி நான் லைக்க ஆரம்பித்து விட்டேன். அதே சமயம் என்னுடைய களைப்புக்கு ஆறுதல் தரக்கூடிய பெண் மனங்களுக்காக ஏங்கவும் ஆரம்பித்து விட்டேன். சுருக்கமாக சொன்னால் நான் ஒரு பெண் பித்தனாகவே ஆகிவிட்டேன். களைப்பின் சுவடே இல்லாமல் களிப்பு தாண்டவமாடும் பெண் முகத்தை பார்த்தால் அசந்து போய் நின்றேன். மென்மையான மனம் கொண்ட பெண்ணாக தெரிந்தால் பின்னாடியே போனேன். எதிர்படுகிற எந்த பெண்ணிடமும் மனசை திறந்து கொட்டுவதற்கு தயாராக இருந்தேன். அதே மாதிரி எந்த பெண் மனம் திறந்து கொட்டினாலும் அதை அன்புடன் கேட்டுக் கொண்டிருக்கவும் நான் தயாராக இருந்தேன். பெண்களுக்காக நான் எதுவும் செய்ய தயாராக காத்திருந்தேன். என் காத்திருப்பு வீண் போகவில்லை. என் ஆபீஸிலேயே பணி புரிந்து கொண்டிருந்த அக்கவுண்ட்ஸ் கல்யாணியுடன் சற்று நெருக்கமாக பழக ஆரம்பித்தேன். அவளுடன் காதல் என்கிற உணர்வுடன் அடுத்த தளத்திற்கு மெதுவாக என்னால் நகர முடிந்தது. அவளும் என்னுடன் சுவாரஸ்யமாக பேச ஆரம்பித்தாள்.